ஹலோ வியூவர்ஸ், இனி நம்ம பார்க்க போறது ஒன் பஞ்ச் மேன் சீசன் 3 எபிசோட் 2 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம சைட்டமா வச்ச அடியில திரும்பி கூட பார்க்காம கேஷுவலா வச்ச அடியில சுருண்டு போய் விழுந்தான்ல காரோ. பல மணி நேரம் கழிச்சு ஒரு வழியா எந்திரிச்சிருவான். அந்த குட்டி பையன் பார்த்துட்டு இந்த மொட்டை ஹீரோ வந்து உங்களை பார்த்துட்டு ஐயையோ ஆள் மட்டையா, சரிப்பா நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு ஓடிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. காரோவால நம்பவே முடியல. நான் ஒரு ஹீரோ கிட்ட தோத்துட்டேனா, யாரா அவன் அப்படின்ட்டு ஷாக்கா கேட்பான். அடிச்ச அடியில உங்களுக்கே கதிகலங்கி போச்சான்னு கேட்கும் போது காரோ என்னப்பா பண்றேன்னு ஒரு சவுண்டு. யாரா இருக்கும்னு அப்படியே ஷாக் ஆகி பார்த்தா உன்னை ரொம்ப நேரமா நாங்க பார்த்துக்கிட்டே தான்ப்பா இருக்கோம் அப்படின்ட்டு அந்த ஒத்தக்கன் மான்ஸ்டர் இவனை ஃபாலோ பண்ண சொல்லி 2 பேர்த்த அனுப்பி விட்டான்ல, அந்த 2 லூசு பயலுகளும் தான் வந்தவனுக்கு அசிங்கப்படுத்துவானுங்க. ஏண்டா உனக்கு வெக்கமாவே இல்ல, எப்படி கேவலமா போய் தோத்துட்டு வந்திருக்க, நீ எல்லாம் மான்ஸ்டர்னு சொல்லிக்கிறதுக்கே தகுதி இல்லடா, ஒன்னா போய் சூஸ் பண்ணாங்க பாருன்னு ரொம்ப கேவலப்படுத்துவானுங்க. காரம் அதை பத்தி எல்லாம் யோசிக்காம அந்த பொடிப்பையில முதல்ல வீட்டுக்கு போக சொல்லுவான். ஏன்னா அவனுக்கு பேசின பேச்சுக்கு இதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான சண்டை இருக்குன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அந்த பொடிப்பைய பாத்தீங்கன்னா ரொம்பவுமே பயந்துட்டான். அந்த பயத்துல அவனால நகர கூட முடியல. என்னன்னா இவனுக்கு அவனுங்களை பத்தி நல்லாவே தெரியும். அதுல அந்த கிங் த ரிப்பர் இருக்கானே, அவனை அர்பன் லெஜண்ட் மான்ஸ்டர்பாங்க. குழந்தைகளை கடத்திட்டு போய் கொல்றதா அவனோட முதல் வேலையே. ஐயோ நான் மாட்டிக்கிட்டேன், இதோட என் கதை முடிஞ்சது, மறுபடியும் நான் சாக போறேன், இல்ல மொத டைம் நான் சாக போறேன் அப்படின்னு கதறி அழுவான். டே லூசு பயல, எதுக்குடா தேவையில்லாம அழுதுகிட்டு இருக்க, கிளம்புடாம்பா. அந்த பொடிப்பாயலால அப்பவும் மூவ் பண்ண முடியல. அப்ப அந்த ரிப்பர் பாத்தீங்கன்னா பரவாயில்லையே உனக்கு ஒரு சின்ன ஃப்ரெண்ட் இருக்கான் போலன்னு பேசிக்கிட்டே பக்கத்துல வருவானா, அங்கேயே அப்படியே நின்னு பேசு, பக்கத்துல வராதன்னு சொன்னா கேட்க மாட்டான். விட்டா நீ அழுதுவ போலன்னு 2 பேரும் அட்டாக் பண்றதுக்காக பக்கத்துல பொறுமையா வருவானுங்க. அதுவும் ரொம்ப கிண்டல் பண்ணுவானுங்க. ஒரு அடியிலேயே இப்படி சுருண்டுட்ட, எங்களை பார்த்தா அப்புறம் கதறி அழுவ போல் இருக்குதே. ஒன்னும் கவலைப்படாத, உன் பாடியை பீஸா வெட்டி எங்க சேர்க்கணுமோ அங்க சேர்த்துறோம். ஐயோ பாவம் அந்த குட்டி பையன் தேவையில்லாம இன்னைக்கு சாவ போறான் அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டே வருவானுங்களா. காரோ இருந்துட்டு நீ என் பின்னாடியே இரு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன்பா. சோ இப்போ சண்டை ஸ்டார்ட் ஆக போகுது. அதே நேரம் அந்த ஒத்தக்கன் மான்ஸ்டரை, அந்த பேர்ட் மான்ஸ்டர் இருக்குதுல்ல, அதான் நம்ம காரோவை காப்பாத்துனது, அது வந்து மீட் பண்ணி எதுக்காக நீங்க அந்த கிங் த ரிப்பரையும் இன்செகார்டையும் அனுப்பி விட்டீங்கன்னு கேட்கும். ஏன்னா அவனுக்கு 2 பேரும் போடுன்னா போட்டுருவானுங்க. அவனை அப்சர்வ் பண்ணுன்னா இன்னும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, அந்த லூசு பயல்களையா போய் அனுப்புவீங்கன்னு கேட்பான். ஏன் அனுப்பக்கூடாது, அதெல்லாம் கரெக்டா தான் இருக்கும்னு சொல்லும். ஆனா பிரச்சனையா தானே, பாத்துக்க சொல்லி அனுப்பி காரோவை ஒருவேளை கொன்னுட்டானுன்னா அதுவும் அந்த கிங் த ரிப்பர் இருக்கானே ஜாலிக்கு கொல்றவன், சொல்ல போனா மத்த மான்ஸ்டர்ஸே அவன் பக்கத்துல போகாதுங்க. அப்படி இருக்கும்போது அவனையே அனுப்புனீங்கன்னு கேட்டா அதான் இப்ப மேட்ரே. காரோ கிட்ட வம்புலுக்குன்னு தான் இந்த வேலையவே அந்த ஒத்தக்கன் மான்ஸ்டர் பண்ணிருக்குது. அப்பந்தான் காரோவை மேல கொண்டு வர முடியுமாமா. இப்ப இது வந்து அவனுக்கு ஒரு ட்ரையல்ஸ் மாதிரி. அவனை பார்ட்டா பிரிச்சாதான் அவன் எப்படி மாறுறாங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதாவது அவனை மான்ஸ்டரா மாத்தணும். இதை கேட்ட உடனே அந்த பேர்ட் மான்ஸ்டருக்கு ஒன்னும் புரியல. என்னதான் யோசிச்சு வச்சிருக்கீங்க, அப்ப காரோவை இப்படி பண்றதுக்கு தான் அவனை வெளியில அனுப்பி விட்டீங்களான்னு கேட்டா இதை ஏன்டா நீ கேட்கிற ஃபீனிக்ஸ்னு கேட்பான். எல்லாம் ஒரு ஆர்வம் தான் அப்படின்னு உடனே அந்த ஒத்தக்கன் மான்ஸ்டரும் எல்லா மேட்டரையும் சொல்லும். அதுலயும் இது பயங்கரமான மேட்ரு. லார்டு ஒரோச்சி இருக்கான்ல, அவன் எங்க இருந்து வந்தான் என்னன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. அவன் தான் இப்ப மெயின் வில்லனே. இந்த பேர்ட் மான்ஸ்டர் அவனை ஒரு ஏன்ஷியன் கிரியேச்சர் தான் நினைச்சிட்டு இருக்குது. ஆனா அதான் இல்ல. லார்டு ஒரோச்சியும் காரோ மாதிரி இதுக்கு முன்னாடி மனுஷனா தான் இருந்தான். ஏகப்பட்ட ஃபெயிலியர்ஸ், சாக்ரிஃபைஸ், நிறைய சண்டைகள், துரோகங்கள் எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு ஃபார்முக்கு மாறி இருக்கானாமா. சோ அதனால தான் காரோவை முடிஞ்ச அளவுக்கு வம்புழுப்பானுங்க. அப்புறம் அவனுக்கு பிடிச்ச விஷயம், அவனுக்கு ஹெல்ப் பண்றவங்க அவங்கன்னு எல்லாத்தையும் கொன்னா அவனுக்கு வெறி வந்து ஒரு மான்ஸ்டரா மாறுவான்ல, லைக் ஒரோச்சி மாதிரி. இப்ப அவன் ஒரு மான்ஸ்டர் கிங். சொல்ல போனா அவனை இப்படி மாத்தினதே நான் தான்டா, நான் தான் ஒரோச்சியை கிரியேட் பண்ணதே அப்படின்னு ஒன்னு அந்த ஃபீனிக்ஸுக்கு பயங்கர ஷாக்கு. அதான் அந்த பேர்ட் மான்ஸ்டருக்கு. இப்ப அந்த மாதிரி தான் காரோவையும் ட்ரெயின் பண்ண பிளான் பண்ணியிருக்கான். இவன் போட்ட பிளான் படி அவன் மட்டும் பெர்ஃபெக்ட்டா ட்ரெயின் ஆயிட்டான்னா அதுக்கப்புறம் அவன் செகண்ட் லார்டு ஒரோச்சியா மாறிடுவான். இன்னும் மான்ஸ்டர் அசோசியேஷன் பயங்கர ஸ்ட்ராங் ஆயிரும். அதை பண்ணக்கூடிய சீக்ரெட்டான வழி எனக்கு மட்டும்தான் தெரியும், சொல்ல போனா என்னால மட்டும்தான் அதை பண்ண முடியும் அப்படின்ட்டு பயங்கர தெனாவட்டா சொல்லும். ஆனா அதுக்காக காரோவை வந்து அந்த கிங் ரீப்பர் ரொம்பவும் நோன்ற அளவுக்கு விட மாட்டான். அந்த இன்செகார்ட் இருக்கான்ல, அவங்கிட்ட சொல்லி தான் அனுப்பியிருப்பான். எப்படி இருந்தாலும் அந்த கிங் த ரிப்பர் வந்து ஓவரா போய் காரோ கிட்ட சண்டை போடத்தான் செய்வான். நீ தான் இடையில பூந்து அவனை தடுக்கணும், பிரச்சனையை ரொம்ப பெருசு பண்ணிடக்கூடாது அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தான் அனுப்பியிருக்கான். அப்படியே சப்போஸ் மிஸ் ஆகி காரோ செத்து போயிட்டான்னா அதுக்கு என்ன பண்ண முடியும், போடா புண்ணாக்குன்னு சொல்லிட்டு அடுத்து சூப்பரான சூட்டபிளான ஒரு ஆளை பிடிக்க வேண்டியதான் அப்படின்ட்டு அது பக்காவா பிளான் பண்ணி வச்சிருக்குது. அப்படியே கட் பண்ணி அந்த ஜோம்பி மேனை காட்டுறாங்க. ரொம்ப சீரியஸா என்னத்தையோ தேடிட்டு இருக்கான். நான்
நான் இந்த இடத்த மொத்தமா சல்லடை போட்டு தேடி பார்த்துட்டேன். ஏன் இந்த ஏரியாவோட பேக் என்ட்ரன்ஸை கூட க்ளோஸ் பண்ணிட்டேன். கடந்த சில மணி நேரங்களா ஒரு கொரில்லாவை தவிர மத்த யாருமே இங்க இல்ல. அப்படின்னா மத்த மெம்பர்ஸ் எல்லாம் இப்ப வெளியில இருக்காங்க. இதுதான் பெர்ஃபெக்டான டைம். கமாண்ட் சென்டர் கண்டிப்பா இங்க தான் எங்கேயாச்சும் இருக்கணும். மானிட்டர் ரூமும் தான். ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஐடென்டிஃபை பண்ண முடியாத ஒரு கூட்டம் இங்க இருந்து போனாங்க. வந்தவனுங்க பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்தானுங்க. கூட மிஸ்டீரியஸான பவுடரும் தான். அதுக்கப்புறம் பாக்ஸ் அது இதுன்னு ஏகப்பட்ட ஐட்டம் ரிட்டர்ன் வந்துச்சு. இவன் கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஏதோ சந்தேகமா தான் இருக்குது. ஆனா ஒண்ணு மட்டும் கன்ஃபார்ம், இது அவங்க தான். நான் இப்ப களத்துல இறங்க போறேன். டிடெக்டிவ் 007 அப்படிங்கிற அளவுக்கு பில்டப் பண்ணிட்டு களத்துல இறங்குவான். அப்படி சாரே என்ன பண்ண போறாருன்னு தெரியல. அதே நேரம் இங்க அந்த ரிப்பரும் இன்செக்ட் கார்டும் உண்மையா பூரா உளறிக்கிட்டே வருவானுங்க. அந்த ஒத்தக்கன் மான்ஸ்டர் மண்டையன் நீ ஒர்த்தா இல்லையான்னு உன்னைய ஃபாலோ பண்ணி செக் பண்றதுக்காக தான் உன்னைய ஃபாலோ பண்ண சொன்னாரு. ஏன்னா அப்பந்தானே தெரியும் இவங்க கூட சேர்ற அளவுக்கு அவனுக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு. ஆனா பார்த்த வரைக்கும் உங்ககிட்ட ஒரு பருப்பும் இல்லைன்னு பயங்கரமா கேவலப்படுத்துவானுங்க. அவன் அதெல்லாம் கண்டுக்காம கட் அவுத்து போட்டுட்டு சண்டைக்கு ரெடி ஆவான். நீயே ஒரு பொடி பைய 2 அடிக்கு தாங்க மாட்டேன் மான்ஸ்டர்னு சொல்லி சீன் போட்டுக்கிட்டு இருக்கியா அப்படி இப்படின்னு அவமானப்படுத்துவானுங்களா. இவனால தாங்கிக்க முடியல. ஏன்டா இவ்வளோ பேசுறீங்களே, ஒன்னு தெரியுமா, உங்ககிட்ட வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிருண்டா. இனிமேட்டெல்லாம் கொடூரமா கொல்லுவேன்னு வெளியில சொல்லாதீங்க, பேசியே கொல்லுவேன்னு சொல்லுங்க. ஏன்னா நீங்க பேசி பேசி என் காதல பிளட் ஊத்திக்கிட்டு இருக்குதுமா. சரி ஓகேன்னு அந்த கிங் ரிப்பர் இருக்கான்ல, அவன் ஒரு சின்ன ஆஃபர் கொடுப்பான். ஏன்னா எப்படி இப்ப சண்டை கட்ட போறானுங்க. அதுக்கு முன்னாடி நீ நிஜமாவே மான்ஸ்டர் தான் எங்க கிட்ட ப்ரூவ் பண்ணு. அதுக்கு பின்னாடி இருக்கானே அந்த பொடிப்பைய, அவனை நீயே கொல்லுன உடனே இங்க அந்த பயலுக்கு அல்ல இல்ல ஆத்தாடி என்னைய வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கானுங்களேன்னு. ஏன்னா ஒரு மான்ஸ்டர் ஆகணும்னா அவனுக்குள்ள மனித தன்மையே இருக்க கூடாது. கடைசியா அந்த பையனுக்கு இவன் ஹெல்ப் பண்ணதா பார்த்தானுங்க. அது சுத்தமா ஏத்துக்க முடியாத ஒண்ணு. ஏன்னா அந்த உலகத்தை மான்ஸ்டர்ஸ் ரூல் பண்ணணும்னா மனுஷங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணக்கூடாது. அதனால மான்ஸ்டர் அசோசியேஷன்ல ஜாயின் பண்ண நீயே அந்த பயல உன் கையால கொன்று நீ மட்டும் அப்படி பண்ணினா உன் மேல எங்களுக்கு நம்பிக்கை வரும். ஏன்னா நாங்க ஒண்ணு சாதாரண ஆர்கனைசேஷனை இப்ப பில்ட் பண்ணல, மனுஷங்களை அழிச்சு இந்த உலகத்தையே கண்ட்ரோல் பண்ண வேண்டிய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல ஹியூமன்ஸுக்கெல்லாம் இடம் இல்ல கண்ணு. நீ இப்ப கொல்லலனாலும் அந்த பொடிப்பையில நாங்க கொல்லத்தான் போறோம். அப்படி இப்படின்னு கேப் விடாம பேசிட்டு இருப்பானுங்க. காரோவும் அப்படியே லுக் விட்டுட்டு அந்த பொடிப்பையில புடிச்சு திட்டுவான். ஏன்டா அறிவு கட்டவனே, உன்னை அப்பவே போ சொன்னல, இப்ப பாரு உன்னைய வச்சுதான் என்கிட்ட விடாம டயலாக் அடிச்சுட்டு இருக்கானுங்க. இப்ப வாச்சு கிளம்புடான்னு சொன்னா அவன் காலு பயத்துல உறைஞ்சு போயிருக்குது. அவனால மூவ் பண்ண முடியல. இந்த மேட்டரை சொன்ன உடனே ஆடா முட்டா பயல, உன்ன உனக்கு எல்லாரும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க, எந்திரிச்சு கூட நிக்க முடியலன்னா என்னடா பழக்கம் இது, எப்பவுமே உன்னை நீ தான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். சொல்ல போனா இந்த மாதிரி டைம்ல தான் நீ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். எந்திரிச்சு இங்க இருந்து போடா அப்படின்னு அவன் கத்துல அப்படியே சிலையாவே மாறிட்டான். அந்த டைம் தான் அந்த ரிப்பர் டாப்புன்னு உள்ள பூந்து கத்திய வச்சு அந்த பொடிப்பையில சரக்குன்னு அவன் கண்ணு முன்னாடியே குத்துறதுக்கு சொருகுவான். அப்பதான் தான் காரோ அவனோட பவரை யூஸ் பண்ணி சும்மா சொல்லிட்டு அந்த கத்திய ஒரே புட்டி. அந்த பயலோட கண்ணுக்கும் அந்த கத்திக்கும் ஒரு சின்ன கேப் தான். ஒரு செகண்ட் தாமதமா இருந்தா போதும் அந்த பையன் அங்கேயே காலியா இருப்பான். காரோ தடுத்து ஒரு மிதி திருச்சு போய் விழுவான்னு பார்த்தா பேலன்ஸ் பண்ணி ஒரு ரொட்டேஷனை போட்டு நிப்பான். இதுக்கு மேலேயும் நீ நின்னு நான் செவனிய பேத்துருவேன் ஓடிருப்பான். அந்த பொடி பைய ஒரு வழியா ஓடிட்டான். இப்ப என்னன்னா அவனுக்கு 2 பேருமே காரோவா அட்டாக் பண்ண ரெடி ஆயிட்டானுங்க. சொல்ல போனா இவன் தான் இனிமேட்டு அவங்க எனிமியாமா. அதுல அந்த இன்செக்ட் கார்டுக்கெல்லாம் செம காண்டாவும். ஏன்டா உன்னைய ஹீரோ ஹண்டர்னு சொல்ற, ஒரு சின்ன பயல கூட உன்னால கொல்ல முடியல. நான் நினைச்சேன் நீ ஒரு முதுகெலும்பு இல்லாதவன், பயந்தாங்கோலி, தொடநடுங்கி அப்படி இப்படின்ட்டு காரோவை கழுவி ஊத்துவானுங்க. அவன் அதெல்லாம் கண்டுக்காம தம்பிகளா உங்க பேச்சு சரியில்லை, இனி நம்ம கிட்ட வீச்சுதான்னு கைய சொல்லிட்டு அட்டாக் பண்ண போவான். அவனுங்களும் பாஞ்சு அட்டாக் பண்ண வருவானுங்க. அப்படியே அங்க கட் பண்ணி அந்த ஜோம்பி மேனை காட்டுறாங்க. அவன் இன்னும் புலம்பிக்கிட்டே தான் போறான். அந்த ஒஸ்ட் ஆர்கனைசேஷன் இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா மனித குலமே மொத்தமா அழிஞ்சு போயிடும். சொல்ல போனா இந்த உலகத்தையே மொத்தமா மாத்திடுவானுங்க. ஆனா ரீசெண்டா அந்த ஆர்கனைசேஷனை பத்தி எந்த ஒரு டீடைலுமே கலெக்ட் பண்ண முடியல. ஏன் ஒரு சின்ன லீடு கூட கிடைக்கல. அந்த ஆர்கனைசேஷன் தான் இந்த மான்ஸ்டர் அசோசியேஷனை ஏத்தி விட்டுட்டு இருக்கானுங்க. சொல்ல போனா அவனுக்கு தான் இது எல்லாத்துக்குமே மாஸ்டர் மைண்டா இருக்கணும், அதுல எந்த டவுட்டும் இல்ல அப்படின்ட்டு அவன் பேசும்போது தான் தெரியுது ஏதோ ஒரு பயங்கரமான ஆர்கனைசேஷனை தேடி தான் வந்திருக்கான்னு. அப்படி வந்தவன் அங்க ஒரு கடைகிட்ட போய் நான் புடிச்சிட்டேன் நீங்க மாட்டிக்கிட்டீங்க ஹவுஸ் ஆஃப் எவல்யூஷனும்பா. அதுவும் ஒரு கடைக்கு முன்னாடி போய் நின்னுக்கிட்டு உள்ள இருக்க ஆளு கஸ்டமர் வந்திருக்காங்க வாங்கோ வந்து நல்லா வைத்த ரொப்பிட்டு போங்கோ அப்படின்ட்டு அவன் கஸ்டமர்ட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருப்பான். ஆனா இவன் எனக்கு தெரியும்டா நீங்க இங்க ஆபீஸ மாத்திட்டு வந்து யாருக்கும் தெரியாம சீக்கிரட்டா வேலையை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு. இப்ப என்ன ஃப்ரைட் ரைஸ் கேட்டா நூடுல்ஸ் கொடுப்பியா அப்படின்னு கேட்டா நாங்க கஸ்டமர் என்ன கேக்குறாங்களோ அதை தான் சார் கொடுப்போம், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க நாங்க ஃப்ரைட் ரைஸே தர்றோம்பா. இதுக்கப்புறம் நான் ஏமாற மாட்டான்டா அப்படி இப்படின்ட்டு கத்துவானா. சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ரெடி பண்ணி தர்றேன்பா. உடனே கண்ணை நீட்டி நான் இப்போ ஒரு ஹீரோடா ஜோம்பி மேன், சொல்ல போனா நீங்க என்ன பண்ணாலும் என்னைய சாகடிக்க முடியாது, ஏன்னா ஆல்ரெடி நான் செத்தவன், எக்ஸ்பெரிமெண்டல் சாம்பிள் 66 இப்ப தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்குள்ள வேலை பார்த்துட்டு இருக்க சர்வரை இப்பதான் காட்டுவாங்க. அது ஒரு கொரில்லா. அது இவனை பார்த்துட்டு ஹவுஸ் ஆஃப்
ஆஃப் எவல்யூஷனை காலி பண்ண வந்த ஹீரோவா நீ? பரவாயில்லையே, ரொம்ப சீக்கிரம் வந்துட்டியேம்மா. ஏன்னா இந்த கொரில்லா வேற எதுவும் இல்ல, சீசன்ல நம்ம சைட்டமா கிட்ட செருப்படி வாங்கிச்சே அந்த கொரில்லா தான். அது மட்டும் இல்லாம ஹவுஸ் ஆஃப் எவல்யூஷனுக்கு தான் சைட்டமா என்னைக்கோ பாட கட்டிட்டானே, அது ஆல்ரெடி அழிஞ்சு போச்சுடான்னு சொல்லும். இதுதான் அவனோட ரியாக்ஷன். அதை தேடியாடா இவ்வளவு நாள் அலைஞ்சுகிட்டு இருந்தேம்மா. சரி, ஏதோ வந்துட்டீங்க, நீங்க ஆர்டர் பண்ணதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு நிம்மதியா கிளம்புங்க. வெளியில போய் ஹவுஸ் ஆஃப் எவல்யூஷனை காலி பண்ண போறேன்னு சொல்லிட்டு தெரியாதீங்க. கிறுக்கு பையன் ஒருத்தன் சுத்திட்டு இருக்கான்னு மென்டல் ஆஸ்பத்திரியில சேர்த்திட போறாங்கன்னு அசிங்கப்படுத்திடும். சரி, இனி இதுக்கப்புறம் என்னென்னலாம் ஃபன் பண்ண போறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.